பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்ற லெசன்ல கடைசி பார்ட் பார்க்க போறோம்ப்பா. சரியா? இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான பார்ட். சரியா? இந்திய கூட்டாட்சியின் பிரச்சனைகளும் தேவைகளும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கூட்டாட்சி முறையில் காணப்படும் பல்வேறு சிக்கல்கள் மத்திய மாநில உறவுகளை பாதிக்கின்றன. சரி, ரைட், ஓகே. அப்படி என்னென்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசாங்கங்கள், அதாவது முக்கியமா ஆளுநர் செயல்படுறத, சரியாப்பா, மத்திய அரசாங்கத்தோட முகவரா ஆளுநர் செயல்படுறத தான் மாநில அரசாங்கங்கள் எப்பயுமே எதிர்க்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. சரியாப்பா. மெயினா ராஜமன்னார் குழு ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. அதாவது ராஜமன்னார் குழுன்னு சர்க்காரியா குழுன்னு. ராஜமன்னார் குழு நம்ம தமிழ்நாடு மாநில அரசு அமைப்பாங்க. சரியாப்பா, 1969ல. சோ இந்த ராஜமன்னார் குழு பரிந்துரை ஃபுல்லா மாநிலத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியே அறிக்கை கொடுத்திருப்பாங்க. சர்க்காரியா குழு எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு 90% அதாவது ஒன்றிய அரசுக்கும் 10% கொஞ்சம் மாநில அரசுக்கு சப்போர்ட்டா கொடுத்திருப்பாங்க. சரியா? அப்போ அதிகபட்சம் மாநில அரசுக்கு சப்போர்ட்டா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ராஜமன்னார் குழுவா தான் இருக்கும். நம்மளுக்கு 90% நம்ம அதுல கணிக்கலாம். இப்ப பாருங்க, ராஜமன்னார் குழு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. அதே மாதிரி அண்ணாதுரையும் பாத்தீங்கன்னா ஆளுநர்களோட அதிகாரத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முக்கியமா அவர் சொன்ன கூற்று, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது, மாநில அரசாங்கங்கள், அதாவது ஆளுநரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி மாநில அரசாங்கங்களை ஒன்றிய அரசு கலந்து ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து வாங்க, ஃபுல்லா கதை தான்ப்பா, நம்ம மெயினான மட்டும் படிப்போம். இப்போ கூட்டாட்சிக்கு எதிரானதுல கல்வி எப்படி செயல்படுது அப்படின்னா, மாநில பட்டியல தான் முதல் கல்வி இருந்துச்சு. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி பொதுப்பட்டியலுக்கு கல்வி மாறி இருக்கும். சரியாப்பா? இப்ப பொதுப்பட்டியலுக்கு கல்வி மாறினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கு. இப்ப பொதுப்பட்டியல்ல தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் இயற்றுறாங்க. ஒன்றிய அரசு அதே பட்டியல்ல ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னா யாரோட ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றிய அரசோட தான் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீட். சரியாப்பா? கல்வின்றது பொதுப்பட்டியல்ல இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு நீட் வேணாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. பட் ஒன்றிய அரசு சார்பா நீட் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப யாரோடது ஃபைனலா நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு சார்பா இருக்கிறது தான் ஃபைனலா இருக்கு. சரி, அதான் மத்திய அரசின் அதிகாரமே இந்த பொதுப்பட்டியலுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெயினா அந்த மாநில பிரச்சனைகள் எதை வச்சு வருது அப்படின்னா, கல்வி இடமாற்றம் ஒண்ணு, இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட். சரியா? ரெண்டாவது ஆளுநர் நியமனம். மூணாவது ஆர்டிகல் 356. சரியாப்பா? அதாவது மாநில நெருக்கடி, அவங்க நினைச்சா டக்குன்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரி சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு, இப்ப கூட நம்ம பார்த்தோம். சரியா? ஆர்டிகல் 142 படி, அதாவது ஒரு ஏதோ ஒரு கேஸ் ரொம்ப நாளா இழுக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தன்னோட வரம்பை பயன்படுத்தி அதை க்ளோஸ் பண்ணலாம். அவங்க என்ன தீர்ப்புனாலும் கொடுக்கலாம். அதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 142. சோ இதை பேஸ் பண்ணி தான் ஆளுநர் நிலுவையில வச்சிருக்க எல்லா கேசஸையும் ஆட்டோமேட்டிக் எல்லா திருத்தங்கள், எல்லா சட்டங்கள் திருத்தங்கள் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 10 இதுக்கு உடனடி தீர்ப்பு கொடுத்தாங்க. சரியா? அதான் சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, அனைத்து இந்திய பணிகள். சரியாப்பா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், இது ரெண்டும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். சரியாப்பா? ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ அதாவது முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அந்த அதிகாரத்தை செயல்பாடுக்கு கொண்டு வர்றது யாரு அப்படின்னா அதிகாரிகள் தான். சரியாப்பா? ஆனா இந்த அதிகாரிகள் மாநில அரசால நியமிக்கப்பட மாட்டாங்க, ஒன்றிய அரசால தான் நியமிக்கப்படுவாங்க. சோ இவங்களை நினைச்சா சஸ்பெண்டோ டிஸ்மிஸோ பண்ண முடியாது. ஒரு மாநில அரசால பண்ண முடியாது. மாநில அரசு டிரான்ஸ்பர் வேணா பண்ணலாம். ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிய இன்னைக்கு மதுரையில இருந்தாரு அப்படின்னா நாளைக்கு சென்னைக்கு மாத்தலாம், நாளைக்கு தர்மபுரி மாத்தலாம், அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மாத்தலாம், இல்ல வேற டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்குலாம். சரியா? அது பண்ணலாம். ஆனா பதவி நீக்கமோ இல்ல சஸ்பெண்டோ இது பண்ண முடியாது. மாநில அரசால் பண்ண முடியாது, ஒன்றிய அரசால் மட்டுமே பண்ண முடியும். அதனால இந்த அனைத்து இந்திய பணிகள் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலத்துக்கு எதிராக செயல்படுறதா இருக்கிறதா கருதப்படுது. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியம்பா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
மாநிலங்கள் நிறைவேற்றும் சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம். சரியா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போலாம். மாநில நிதி சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் தேக்கி வைத்தால் குடியரசுத் தலைவர் அவைகளை நிராகரிக்கலாம் அல்லது அவர்களுக்கு தேவையான இசைவை தெரிவித்து அவர்களை அவைகளை சட்டமாக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நீட் மசோதாவை எடுத்துக்கிடுவோம். நீட் மசோதா வந்து ஆளுநருக்கு கொடுத்தாங்க. ஆளுநர் என்ன பண்ணாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அது அப்படியே ஸ்டாப்பிங்ல இருக்கு. சரியா, இன்னும் வந்து கையெழுத்து போடல, அப்படியே வச்சிருக்காங்க. சரி, இப்ப குடியரசுத் தலைவர் நினைச்சா அதை கையெழுத்து போட்டு சட்டமாக்கலாம், இல்ல வந்து அதை வந்து அப்படியே வச்சிருக்கலாம், அதை நிராகரிக்கவும் செய்யலாம் குடியரசுத் தலைவர் நினைச்சா. சரியாப்பா, இது அப்ப மாநில அரசுக்கு அப்போசிங்கா இருக்கு. அடுத்து பாருங்க, 356 தவறாக பயன்படுத்தப்பட்டால் ஆர்டிகிள் 18 இருக்க அவசர சட்டம். சரியா, 18 அவசர காலத்தை அமல்படுத்தலாம் என்று கூறுகிறது. என்னன்னா, மாநிலத்தில் அரசியலமைப்பு ஆட்சி சீர்குலைந்து போச்சு அப்படின்னா அவசர நிலையை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூறுது. இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநரோட அறிக்கை இல்லாமல் கூட குடியரசுத் தலைவரால் 356 உறுப்பு அமல்படுத்தப்பட முடியும். அதான் ஆளுநரோட அறிக்கை தேவையில்லை. குடியரசுத் தலைவர் நினைச்சா டக்குன்னு 356 போட்டு விட்டுலாம். சரியா, ஆனா அதுக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அது வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குல. சரியாப்பா, அது பின்னாடி பார்ப்போம், நம்மளுக்கு பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோல தான் நம்ம பார்க்க போறோம். சரியா, அடுத்து இவ்வுறுப்பை அதாவது ஆர்டிகல் 356. சரியாப்பா, இந்த உறுப்பை வந்து பாத்தீங்கன்னா பல தடவை தவறா பயன்படுத்தியுள்ளதா மாநில அரசுகள் குற்றம் சாட்டுகின்றன. அடுத்து பாருங்க, அனைத்து இந்திய பணிகள் நான் சொன்னதான்ப்பா. சரியா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆர்டிகல் 312 மத்திய அரசாங்கத்தால் இவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. மாநில அரசாங்கம் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை வந்து பணி நீக்கமோ இல்ல பதவியில இருந்து நீக்கமோ செய்ய முடியும். அப்ப இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா, அடுத்து பாருங்க, நிர்வாக சீர்திருத்த குழு. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது 2 நிர்வாக சீர்திருத்த குழுப்பா. ஒண்ணு எப்ப அப்படின்னா 1966 முதல் நிர்வாக சீர்திருத்த குழு. மொரார்ஜி தேசாய் ஃபர்ஸ்ட் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் அனுமந்தையா இருப்பாரு. சரியாப்பா, அடுத்து பாருங்க, 2005 வந்து ஒரு நிர்வாக சீர்திருத்த குழு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வீரப்ப மொய்லி தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கடுத்து வி ராமச்சந்திரன் வந்திருப்பாரு. இது எப்படி நீங்க ஞாபகம் அப்படின்னா MAVR ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா, MAVR. சரியா, MAVR. அப்ப 1966 மொரார்ஜி தேசாய், அனுமந்தையா. அதுக்கடுத்து வந்து 2005 வீரப்ப மொய்லி, ராமச்சந்திரன். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. MAVR. நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா MGR அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சிருந்தேன். MAVR. சரியாப்பா, MA முடிச்ச MGR அப்படின்ற மாதிரி சும்மா ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சிருந்தேன். MAVR. அப்ப 1966 ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். அதுக்கடுத்து இந்த நிர்வாக சீர்திருத்த குழுவை தலைமையை ஏற்றவர் யாருன்னா அனுமந்தையா. இதுவே 2005 வந்தவர் ஃபர்ஸ்ட் வீரப்ப மொய்லி, அதுக்கடுத்து ராமச்சந்திரன். சரியா, இப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது குழுக்கள்பா. என்னென்ன குழுக்கள்? இப்ப நிர்வாக சீர்திருத்த குழு பாட்டம், அதுக்கடுத்து ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, குன்சி குழு, வெங்கடசெல்லையா குழு இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க ராஜமன்னார் குழுப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ராஜமன்னார் குழு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாவே தமிழ்நாடு அரசு சார்பா மாநில உரிமைக்காக இருக்குன்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் தான் இதை நியமிச்சிருக்காங்க மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக. யார் தலைமையில்னா PV ராஜமன்னார் தலைமையில. இவரு சென்னை பல்கலைக்கழக உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி PV ராஜமன்னார். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் கூட இருந்தவங்க யாரு அப்படின்னா லட்சுமண சுவாமி, ஆந்திர உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி முனைவர் P சந்திர ரெட்டி. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜமன்னார் குழுல உறுப்பினரா இருந்தவங்க. ராஜமன்னார் குழு தலைவர், அதுக்கடுத்து லட்சுமண சுவாமி, P சந்திர ரெட்டி. சரியா, இவங்க வந்து இந்த குழுல இருந்தாங்கப்பா. 1971 தன்னுடைய அறிக்கையை வந்து இவங்க சமர்ப்பிக்கிறாங்க. சோ மாநில சுயாட்சி வரலாற்றுல மிகவும் முக்கியமான மைல்கல்லா இந்த அறிக்கை உள்ளது. சரியா, இப்போ 2025 குரியன் ஜோசப் தலைமையில மறுபடி குழு அமைச்சிருக்காங்கப்பா தமிழ்நாடு அரசு. குரியன் ஜோசப் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய குரியன் ஜோசப் தலைமையில 2025 இப்போ குழு அமைச்சிருக்காங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பாத்துக்கணும். சரியாப்பா, ஏன்னா 1969 தான் ராஜமன்னார் குழு அமைச்சாங்க. அதுக்கு அடுத்து எப்ப அமைச்சிருக்காங்கன்னா 2025. இப்ப பாருங்க, இப்ப ராஜமன்னார் குழுவோட பரிந்துரை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்பப்பா. அதாவது அரசமைப்பு உறுப்பு 363 உடனடியா அமல்படுத்தணும்.
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அதாவது 263 என்ன அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்கான ஒரு குழு அமைக்கிறது. சரியா? மத்திய மாநில உறவுகள் குறித்து அந்த பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா அதை தீர்க்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 263. சரியா? இதோட ஹெட்டா யார் இருக்கணும்னா பிரதமர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போக பாருங்க, தேசத்தின் பாதுகாப்பு, வெளியுறவு இந்த ரெண்டை தவிர்த்துட்டு எல்லா அதிகாரங்களும் மாநில அரசுகிட்ட தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தேச பாதுகாப்பு, வெளியுறவு இது தவிர்த்துட்டு எல்லா அதிகாரமும் யாருகிட்ட இருக்கணும் அப்படின்னா அதாவது மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து உங்களோட அறிக்கையில முக்கியமானது பாருங்கப்பா, 256, 257, 339 கிளாஸ் 2 ஆகியவை நீக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது என்ன ஆர்டிகல் சொல்லி பாப்போமா? 256 என்னன்னா பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் மாநிலங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றது 256. இதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மாநிலத்துக்கு தேவைன்னா நாங்க சட்டம் ஏற்றிட்டு போறோம், எதுக்கு நீங்க ஏற்ற சட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம், என்ன தேவைன்னு எங்களுக்கு தானே தெரியும், அப்ப 256 நீக்கிருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 257 என்ன சொல்லுது அப்படின்னா மாநில அதிகாரம் ஒன்றியத்தை அதாவது மாநில அதிகாரம் ஒன்றியத்தை பாதிக்காமல் இருக்க வேண்டும். அதாவது மாநில அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒன்றிய அரசுக்கு பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோங்க, ஆனா மத்திய அரசுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்றது 257. அதே மாதிரி 339 கிளாஸ் 2 பார்த்தோம்ல, அது என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் எந்த நேரத்திலும் ஒரு ஆணையத்தை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரியா? அவருக்கு தேவை அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு தேவை அப்படின்னா டக்குன்னு எப்பனாலும் ஒரு ஆணையத்தை நியமிச்சு எங்கனாலும் விசாரணைக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுது. சரியாப்பா? அடுத்து பாருங்க, இவங்க கொடுத்த ராஜமன்னார் குழு கொடுத்த அறிக்கையில 3வது முக்கியமானது, மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும். என்னது? 3 பட்டியல் நம்ம பார்த்தோம். மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல். இந்த 3 பட்டியலில் இல்லாத ஒரு சில சட்டங்கள்லாம் இருக்கும். இந்த சட்டங்கள் ஃபுல்லா மத்திய அரசு கையில தான் இருக்கு. அந்த மாநில அரசுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. அதான் ரொம்ப ரொம்ப மெயினானது. அப்ப 3 பட்டியல்ல இல்லாத ஒரு துறை மத்திய அரசு கிட்ட இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு உடனே மாநில அரசுக்கு மாத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, 356 கவனமாக செயல்படுத்த வேண்டும் அத சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு மாநிலத்துல கண்டிப்பா இனிமே அந்த மாநிலம் ஆட்சியே பண்ண முடியாது, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டாங்கன்ற நேரம் மட்டும்தான் நீங்க 356 கொண்டு வர முடியும். இப்ப மணிப்பூர்ல பிரச்சனை நடக்குதுலப்பா, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க 356 கொண்டு வரணும். சும்மாலாம் 356 போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் கடைசி ஆயுதமாக மட்டுமே மத்திய அரசு இவ்வுறுப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த குழுவோட பரிந்துரையில ரொம்ப ஹாட்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய ஆட்சி பணியவே ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பாங்கப்பா. IAS, IPS, IFS இது 3மே இருக்கக்கூடாது, இது 3ஐயுமே ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய இது. இந்த அறிக்கை ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கையா இருக்கு. IAS, IPS இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த அறிக்கையில கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, மாநிலங்களின் நிதி சக்தி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநிலங்களின் நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு தொழில் நிறுவனங்கள் ஏற்றுமதி வரி, சுங்க வரி இதெல்லாம் மாநில அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசு இருந்து தொழில் வரி, சுங்க வரி எல்லாம். அதே மாதிரி நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி அப்படின்னு இந்த குழு கருதி இருக்குப்பா. சரியா? அப்போ இது கேட்பாங்க, மாநில அரசின் அச்சாணி நிதி அப்படின்னு எந்த குழு கருதியது அப்படின்னு கேட்டா ராஜமன்னார் குழு. சரியா? அதே மாதிரி மத்திய பட்டியல், மானிய பட்டியல், பொதுப்பட்டியல் ஆகியவற்றிலிருந்து மானிய பட்டியலுக்கு அதிக அதிகாரங்கள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக மாற வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? இப்போ உங்களுக்கு ராஜமன்னார் குழு புரிஞ்சிருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தமிழ்நாடு சார்ந்த அறிக்கை தான் கொடுத்திருப்பாங்க. மாநிலத்துக்கு எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அந்த அறிக்கை கொடுத்திருப்பாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்காரியா குழு. இது மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க. யாரு அப்படின்னா பிரதமர் இந்திரா காந்தி 1983 அமைச்சிருப்பாங்க. அதனால இவர் 90% மத்திய அரசுக்கு சப்போர்ட்டா தான் இவர் அறிக்கை கொடுத்திருப்பாரு. 10% மாநில அரசுக்கு போனா போது 10 ரூபா வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மாநில அரசுக்கு சப்போர்ட்டா சொல்லியிருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 1983 சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது. மொத்தம் இது நமக்கு தெரியும். அதாவது என்னன்னா சர்க்காரியா தலைமையில் ஒரு குழு உருவாக்கியது. பி சிவராமன், RSS சென்
இவங்க எல்லாம் நிபுணர்கள் இதுல உறுப்பினரா இருந்தாங்க. 247 அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அதுல 180 அறிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. சரியாப்பா? அடுத்து பாருங்க இந்தது, அதாவது மாநிலங்களுக்கு இடையான இவங்களோட அறிக்கை பார்ப்போம். சரியா? சர்க்காரியா குழுவோட அறிக்கை. மாநில அரசமைப்பின் உறுப்பு 263B சி பணிகள் செய்யும் அதிகாரம் இக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏ வந்து 263A அதிகாரம் வழங்கப்படக்கூடாது. இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்க கண்டென்ட். சரியாப்பா? நீங்க சும்மா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட விளக்கம்லாம் கேட்டது கிடையாது. நீங்க ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசி, சரியா? பிசிக்கு கொடுக்க கூடாது, ஏ கொடுக்கலாம். ஏ ஒரு நிமிஷம்ங்க, அரசமைப்பின் ஒரு பிசி வந்து கொடுக்கலாம். சரியா? பிசி கொடுக்கலாம், ஏ வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 263 தான் ரெண்டுமே. 263 பிசி அந்த அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கலாம், 263A கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரியாப்பா? ஏ தானப்பா ஃபர்ஸ்டா இருக்கு, அப்ப ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து மத்திய அரசா தான் இருக்கணும், மாநில அரசா இருக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? அடுத்து பாருங்க, அரசமைப்பு உறுப்பு 356. இதுக்கு வந்து சப்போர்ட்டா தான் சொல்லியிருப்பாரு மாநிலத்துக்கு. என்னன்னா, மிகவும் கவனமாகவும் மிகவும் குறைவாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 356 வந்து அமல்படுத்துவதற்கு முன்பு எல்லா உத்திகளையும் கையாள வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு மாநிலத்துல கலவரம் நடக்குதுன்னா அந்த கலவரத்தை ஒடுக்குறதுக்கு, அந்த மாநில மக்கள் வந்து நிம்மதியா வாழ்றதுக்கான எல்லா வழிகளையும் ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுக்கணும். இது எதுவுமே முடியல, வேற வழியே இல்லைன்ற பட்சத்துலதான் 356 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரியா குழு வந்து பரிந்துரை பண்ணிருக்கோம். அடுத்து பாருங்க, ஆளுநர். சரியா? அதாவது ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும், ஆளுநர் நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற சில அரசியல் கட்சியின் கருத்தை சர்க்காரியா குழு நிராகரித்தது. இதாமே. சரியா? ஏன்னா இன்ன வரை பஞ்சாயத்தா இருக்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் தான். அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பக்கத்துல கேரளாவை எடுத்துக்கங்க, சுத்துப்பத்து கிராமத்துல, சுத்துப்பத்து எல்லா ஸ்டேட்லயும் சரி, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியது ஆளுநர் தான். அதாவது எதிர்கட்சி ஆக்சுவலா கட்சி சார்ந்து நியமிக்க கூடாது, பட் அப்படிதான் இருக்காங்க, வேற வழி இல்ல. அதாவது ஆளுங்கட்சி சார்ந்து ஒரு கட்சி ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டுறாங்க. சோ அவங்களுக்கு எதிராக இருக்க கட்சி சார்ந்து இருந்துச்சுன்னா ஆளுநரை நியமிச்சு எதுவுமே கையெழுத்து போடாம அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் வந்து ஒண்ணு ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்து மிக பெரிய ஒரு திருச்சி ஓரியன்டா லாங் ரேஞ்ச் வந்து சரவுண்ட் பண்றதுனால இந்த கும்பகோணம், தஞ்சை இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் திருச்சி வரை வர முடியல. அதனால அங்கனுக்குள்ள வந்து அந்த சர்க்கிள்ல கலைஞர் பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்குனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கும்பகோணம், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த சர்க்கிளை சேர்த்து ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு இது அனுப்பிட்டாங்க. ஆனா அவர் என்ன கையெழுத்து போடாம வச்சிருக்காரு. சரியா? சரி, ரைட், ஓகே, அது நம்மளுக்கு தேவையில்ல. பட் இவங்க கொடுத்தது வந்து இதுதான். சரியாப்பா? இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்கள் ஆளுநராக நியமிக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஆனா அது எதுவுமே நடக்கல. சரி, ரைட். வெவ்வேறு கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதானே சொன்னோம், அதாவது சென்ட்ரல்ல ஒரு கட்சி வந்து ஆட்சி பண்ணுச்சு அப்படின்னா அந்த கட்சி சார்ந்தவங்க யாரும் நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து எதுவுமே நடக்காது. சரியாப்பா? இனி வரப்போற காலத்தையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனசாட்சி இருக்கவங்க தான் அப்படி நியமிப்பாங்க, அப்படி நியமிக்க இனி வாய்ப்பு இல்லை. ரைட். மொழிப்பா, மும்மொழி கொள்கை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு எது அப்படின்னா சர்க்காரியா குழு தான். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மும்மொழி கொள்கையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் சொன்ன குழு எது அப்படின்னா சர்க்காரியா குழுப்பா. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, புன்சி குழு. சரி, ரைட். புன்சி குழு என்ன சொல்றாங்க? 2007 அமைச்சிருக்காங்க. புன்சி குழு 2007 அமைக்கப்பட்டது. மதன் மோகன் புன்சி தலைமையில ஒரு புதிய குழு அமைச்சாங்க. 3 நிபுணர்களும் ஒரு செயலரும் இதுல இருந்தாங்க. 2010 இவங்க தன்னோட அறிக்கையை வந்து வழங்கினாங்கப்பா. இவங்களோட அறிக்கையில நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும். சரியா? மாநில ஆளுநர்கள் நாடாளுமன்ற பதவி நீக்க தீர்மானத்தின் மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். சரியா? இது 2 முக்கியமானது. சரி, இதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இதுதான்ப்பா
அவங்க கொடுத்ததுலயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதான், கொஸ்டின் டிஸ்கஷன்ல கூட சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு கலவரம்னால ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்ல. அப்ப மொத்தமா சேர்த்து ஆர்டிகல் 356 போட்டுடலாமா அப்படின்னா அப்படி போடக்கூடாது. எந்த டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் 356 ஆர்டிகல் போட்டுக்கலாம், மாநில நெருக்கடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா புன்சி குழு. சரியாப்பா? அப்ப ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எங்க புண்ணு இருக்கோ அங்க மட்டும் மருந்து போட்டா போதும்னு சொன்னது யாருப்பா? புன்சி குழு. சரியா? அப்போ ஒரு மாநிலத்துல எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பகுதியில மட்டும் நீங்க அரசியலமைப்பு அதாவது மாநில நெருக்கடி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதற்காக அரசமைப்பு உறுப்பு 355 56 மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த பாக்ஸ் நம்ம வந்து கடைசி ஒரு குழு பார்த்துட்டு இந்த பாக்ஸை பார்ப்போம். சரியாப்பா? கடைசியா வெங்கட செல்லையா குழு 2000. சரியா? பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில அரசு 2000த்துல அதாவது வெங்கட செல்லையா தலைமையில ஒரு குழு வந்து அமைச்சாங்க. இந்த குழு வந்து அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுப்பா. சரியா? அவ்வளவுதான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெங்கட செல்லையா குழு அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா. சரியா? அதாவது 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு இந்திய அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது வெங்கட செல்லையா குழு. சரியா? சரி, ரைட். இப்ப இந்த பாக்ஸ் தான் மெயின். இந்த பாக்ஸுக்கான கதை சொல்லிடுறேன். அதாவது சோமப்ப ராயப்ப பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது SR பொம்மை. சரியா? சரி, ரைட். இவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இவரோட ஆட்சியை வந்து காலி பண்ணிடுறாங்க ஆர்டிகிள் 356 யூஸ் பண்ணி. சரியா? சரி, இவர் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போடுறாரு. சம்பந்தம் இல்லாம அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காண்டி என்னுடைய ஆட்சியை வந்து இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னும் 1994ல உச்ச நீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை கொடுக்குதுப்பா. என்ன அப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 356 உடனே போட முடியுமானா போட முடியாது. இப்போ இவங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 356 பயன்படுத்த கூடாது. அப்போ எப்படி இருந்தா இவங்க வந்து இந்த 356 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு மாநிலம் இருக்கு. இந்த மாநிலத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரியாப்பா? அப்போ 356 போடணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் கருதுறாரு அப்படின்னா அவர் ஒரு விளக்கமான அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். நல்லா கவனிங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். சரி, இப்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுடலாமா? போட முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர மக்களவைக்கு அனுப்பணும் குடியரசுத் தலைவர். சரியா? சரி, மக்களவை வந்து ஆமா இங்க உண்மையிலேயே இது சரியில்லை, இது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு, ஆர்டிகல் 356 கட்டாயம் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மக்களவை சொல்லிட்டாங்க. சரி, அப்ப குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டுடலாமா? அப்பயும் போட முடியாது. நேரம் மாநிலங்களவைக்கு போகணும். மாநிலங்களவை அங்கேயும் 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஆமா இந்த மாநிலத்துல பஞ்சாயத்து நடக்குது, அதனால வேற வழி இல்ல, நீங்க 356 போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மறுபடி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடணும். இனிமே நீங்க அசால்ட்டா ஆர்டிகல் 356 நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் மணிப்பூர்ல இப்ப 356 போட்டாங்கல்லப்பா, அது வந்து போத் மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலயுமே நிறைவேற்றப்பட்டுச்சு. நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா SR பொம்மை தீர்ப்பு தான். சரியா? நீங்க நிறைய அரசியல்வாதிகள் பேசுறாங்க. அதாவது பேசும்போது நான் கட்சி சார்ந்து சொல்ல, பொதுவா சொல்றேன். அதாவது நீங்க இதை செய்யல அப்படின்னா நாங்க டக்குன்னு ஆட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கலைக்கவே முடியாது. ஏன்னா SR பொம்மை கேஸ் இன்னும் அப்படியே இருக்கு. இந்த கேஸ் SR பொம்மை கேஸோட தீர்ப்பு படிதான் எல்லாமே செய்யணும். அதைத்தான் உள்ள ஃபுல்லா கதையா கொடுத்துருப்பாங்கப்பா. இப்ப நான் சொன்ன கதை தான் உள்ள இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த நான் அப்படியே வச்சிருக்கேன்ப்பா, இதை வச்சிருக்கேன், நீங்க பாஸ் பண்ணி நீங்க வாட்ச் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட் 1 பிளஸ் இந்த பாயிண்ட் 1. சரியா? சரி, ரைட், ஓகே. அதாவது இதுல இருந்து இதுவரை இந்த 2 பாயிண்ட் பாஸ் பண்ணி நீங்க வாட்ச் பார்த்துக்கோங்க. ரைட், ஓகே. இந்த பாக்ஸ் முக்கியம்பா. அண்ணல் அம்பேத்கர் 356
தேவையற்ற வார்த்தை என வர்ணித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் மனக்கசப்புடன் ஏற்றுக்கொண்டார். சரியாப்பா? அப்ப முக்கியம். அம்பேத்கர் எதை வந்து தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னா ஆர்டிகிள் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியாப்பா? இருந்தாலும் வேற வழி இல்ல, மனக்கசப்போட ஏத்துக்கிட்டாரு. சரியா? ரைட், ஓகே. இப்போ புக் பேக் பார்த்துலாம். உலகின் முதல் கூட்டாட்சி அமைப்பு எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதலாக கோரியது நேரு அறிக்கை. சரியாப்பா? 1928. அடுத்து ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? 2 அவைகள் தான். லோக்சபா 1, ராஜ்யசபா 1. சரி, அடுத்து கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை எது அப்படின்னா அதிகார பகிர்வு. அதான் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இது 3 தான் கூட்டாட்சி அமைப்போட முக்கிய தன்மை. அதுல கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் தான் முக்கியமானது. சரியாப்பா? அடுத்து பாருங்க, மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். மத்திய மாநில அரசு பிரச்சனை அப்படின்னாவே அதை தீர்த்து வைக்கிறது உச்ச நீதிமன்றம் தான்ப்பா. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய கூட்டாட்சி முறை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் கிரான்வில் ஆஸ்டின். இந்திய அரசமைப்பு 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டதுன்னா மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல். நான் சொன்னேன்னப்பா 262 2 மாநிலங்களுக்கு நடுவுல 6 பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சரியா? அடுத்து சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டறியன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியல் 3வது பட்டியல். சரியா? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் 1, 2, 3. அடுத்து பாருங்க, இந்த கீழ்கண்டவற்றை பொருத்துக. உங்களை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது சர்க்காரியா குழு அப்படின்றது மத்திய அரசாங்கம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லப்பா. ராஜமன்னார் குழு அப்படின்றது தமிழ்நாடு அரசாங்கம். அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம். பொம்மை தீர்ப்பு உச்ச நீதிமன்றம். சரியா? பொம்மை எஸ்ஆர் பொம்மை கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. சரியா? அடுத்து இந்திய ஆட்சி பணி IAS போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு. நான் ஏற்கனவே சொன்னேன்லப்பா, IAS IPS இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ராஜமன்னார் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்து பாருங்க, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு யாருன்னா மொரார்ஜி தேசாய் தலைமையில. சரியா? அடுத்து 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி. அடுத்து 312 அனைத்து இந்திய பணிகள். 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சோ முடிச்சாச்சுப்பா, 5வது லெசன் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து அடுத்த வீடியோல நம்ம 6வது லெசன் பார்க்கலாம். சோ கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கப்பா. நம்ம இப்படி கொண்டு போற பாலிட்டி வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா, சூட்டபிளா இருக்கா, இல்ல எதுவும் ஃபாஸ்டா நடத்துறனா, ஸ்லோவா நடத்துறனா, எல்லாமே நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து நம்மளே மேம்படுத்திக்கிற கரெக்டா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. நன்றி.